காங்கிரஸ் பாஜகவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் திமுகவுடன் அதிமுகவுடன் சேர்ந்தோம், வளர்ந்தா இருக்கோம். மிக வலுவாக இருந்த காங்கிரஸ் எங்கள் முதுகில் ஏறி சவாரி செய்த திமுக அதிமுக ஆட்சி அமைக்க இடம் விட்டு எங்களை நாங்களே அழித்துக் கொண்டோம். முட்டாள்தனமாக இவர்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு கூட்டணி வைக்கிறோம், அவர்களுக்கு எதிராக கூட்டணி அமைக்கிறோம் சொல்லிக்கிட்டு எங்கள் கட்சி கழுத தெரிஞ்சு கட்டெரும்பாயிடும். காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் பல கட்சிகள் திமுக கூட்டணியை விட்டு வெளிவர வாய்ப்பு உண்டு. நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கோம், ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாக காமராஜர் சொன்ன போல. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அமெரிக்கை நாராயணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் பிரவீன் சக்கரவர்த்தி, அரசியல் தேர்தல் வியூக நிபுணராகவும் இருக்கின்றார். அவர் தாவேக தலைவர் நடிகர் விஜயை வீட்டில் சந்தித்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சந்திப்பு இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பா அதாவது அரசியல்ல ஒரு தலைவருக்கு உடன் வேலை செய்பவர்கள் பலர் இருப்பாங்க. பலரும் பலவிதமான அட்வைஸை தலைவருக்கு கொடுப்பாங்க. ஒரு சரியான தலைவராக இருந்தால் எல்லா அட்வைஸையும் கேட்டுக்கணும். கேட்டுக்கொண்டு சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்து கட்சியை இல்லை அவர்களோட குறிக்கோளை அடையத்துக்கான வழிமுறைகளை தேடி வெற்றி அடையணும். இதுதான் ஒரு தலைவருக்கான இது. அதனால அவருடைய அட்வைஸரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக காங்கிரஸுடைய டேட்டா பேங்க்ல இருந்தார், இப்போ ப்ரொஃபஷனல் காங்கிரஸ்ல இருக்காரு. எனக்கு தெரிந்தவரும் கூட. ஆனால் இது ஒன்றும் பெரிய ஏதாவது உங்களுக்கு எலெக்ஷன் நேரத்தில் ஏதாவது ஒரு சூடாக செய்தி வேணும். ஆனாலும் யாரை பார்த்தா யார் வீட்டில் யார் அனுப்புகிறாங்க, அவர் விஜய் காரில் போகிறாரு, இதில் போகிறாரு, இல்லை ஸ்டாலின் இதை பண்ணாரு, இதெல்லாம் சொல்வது சகஜம் தான். அதனால இதுவும் ஒரு சகஜமான இதுவாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இந்த சந்திப்பு சாதாரண சந்திப்பா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாது? ஏன் எடுத்துக்க முடியாது? ஏற்கனவே தாவேகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமையுமா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் களத்துல இருந்து வருகிறது, இன்றும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நிலையில சக்கரவர்த்தி அவர்கள் விஜயை வீட்டில் சந்தித்த சந்திப்பு சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இல்ல, இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். முன்பு உங்களுடைய டிவிலையும் சரி, எல்லா டிவிலையும் சொல்லியிருக்கேன். காங்கிரஸ் என்றைக்கு தன்னுடைய திமுக ஒன்றும் கேட்டால், நான் இப்போ ரீசெண்டாக யார்கிட்டயே சொல்லிட்டு இருந்தேன், காங்கிரஸ் பாஜகவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பல பேர் சொன்னாங்க பாஜக கூட சேர்ந்தா அந்த கட்சி அழிஞ்சிச்சு, மகாராஷ்டிரா அந்த கட்சி இருந்து, தமிழகத்தில் அதிமுக அழிஞ்சிடும்னு. நாங்கள் திமுகவுடன் அதிமுகவுடன் சேர்ந்தோம், வளர்ந்தா இருக்கோம். அதனால் ஒவ்வொரு கட்சியும் தன்னை வளர்த்து கொள்வது இயல்பு. அதைத்தான் திமுக செய்கிறது, அதிமுக செய்கிறது. கடந்த காலங்களிலே மிக வலுவாக இருந்த காங்கிரஸ் எங்கள் முதுகில் ஏறி சவாரி செய்த திமுக அதிமுக ஆட்சி அமைக்க இடம் விட்டு எங்களை நாங்களே அழித்து கொண்டோம். இது மாற வேண்டும். இதை மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை என்னை போன்ற அடிமட்ட தொண்டர்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை கடந்த காலத்திலே வீணடிக்கப்பட்டது. நிகழ்காலத்திலே வருங்காலத்திலும் அதை செய்து கட்சியை வளர்ப்பார்கள் என்று நாம் நம்புவோம். காங்கிரஸ் கட்சி பாஜகவிடமிருந்து எந்தெந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அரசியல் களத்தில்? பாஜக ஒரு வெறியோடு வேலை செய்யுதுங்க. என்ன வெறின்னா, எதை வேண்டுமானாலும் செய்து ஆட்சியை பிடிப்போம், ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதைன்றதை மட்டும் எடுத்துடணும். ஆனா அந்த வெறி வேணும். எங்கள் தலைவர்கள் தியாகங்களை மட்டுமே செய்து வந்த தலைவர்களாக இருந்ததால் அந்த வழியில் அம்மாவிற்கு சேலை வாங்கி கொடுப்பதை போல மக்களுக்கு சேவை செய்வதை செய்கின்றீர்களே என்று காமராஜர் அவர்கள் சொன்னதால், சுதந்திர போராட்ட காலங்களிலே அடிபட்டு இடிபட்டு ரத்தம் சிந்தி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாங்கள் எங்களுடைய நல்ல செயல்களை விளம்பரப்படுத்துவதில்லை. ஒன்று, நாங்களா
நாடா, கட்சியா நாடா என்று பார்க்கும்பொழுது நாடு என்று முடிவு செய்கிறோம். நானா கட்சியா என்று பார்த்து கட்சி என்று முடிவு செய்து என்னை போன்ற தொண்டர்கள், நானே இந்த கட்சிக்கு வந்து ஏறக்குறைய 35 வருடங்கள் ஆகிவிட்டது. ஒரு முறை தேர்தல் கொடுக்க கூட வாய்ப்படவில்லை. இருந்தாலும் இந்த கட்சியில் இருக்கும். இந்த கட்சியில வந்ததால் இந்த மாதிரி முட்டாள்தனமான புத்திகள் எங்களுக்கும் வந்துடுது, கட்சியும் அப்படி இருக்குது. கட்சி என்பது தேர்தலிலே ஒரு அரசியல்வாதியும் சரி, ஒரு கட்சியும் சரி, எதுக்கு நான் அரசியல்ல வந்தேன்? அரசியல்ல வந்தா அரசியல்ல பதவிகள் பெற்று மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அரசியல் ஒதுங்கி இருந்து சோசியல் சர்வீஸ் செய்யலாம், அதையும் செய்கிறேன். ஆனா அரசியல் என்ற களத்தை நான் தேர்ந்தெடுத்த நான் நிச்சயமாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லவை செய்ய அதிக அளவில் செய்ய முடியும் தானே அரசியலுக்கு வந்தேன். அதுதானே ஒரு கட்சியின் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்போ என்னை மாதிரியே என் கட்சி இருக்குது. அதனால தான் நான் இப்படி இருக்கேன். எங்க கட்சியை எதிர்த்து போகல. எங்க கட்சி நாடு பெருசுன்றதால முட்டாள்தனமாக என்னை போன்று விட்டு தும்பை விட்டு வாழை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் விஷயம். ஸோ காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தீவிரமா ஒரு வெறித்தனமா வந்து களப்பணி ஆற்றல, அதுதான் நீங்க சொல்லக்கூடிய. காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் மட்டுமல்ல, தலைவர்களும் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும் அவ்வாறுதான் இருக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதில் ஒன்றும் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ராகுல் காந்தியுடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்தி இருக்கா? ராகுல் காந்தியின் அதாவது ப்ரூஃப் ஆஃப் த புடிங் இஸ் ஈட்டிங்வாங்க. ஒரு கட்சியின் செயல்பாடு, அதனுடைய தலைவர் செயல்பாடு எனக்கு நன்றாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்வது பெரிதல்ல. அவர் வெற்றி பெறுகிறாரா தோல்வி அடைகிறாரா என்பதை வைத்துத்தான் அந்த தலைவருடைய வேலையும். நான் நாள் பூரா 24 மணி நேரம் உழைச்சங்க, ஆனா ப்ரொடக்டிவிட்டி இல்லைன்னா யார் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க? இதுதான் விஷயம். ஸோ இன்றைய நிலையில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தோல்விகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது என்ற சந்தேகம் இல்லை. ஒரு பிளிப் 54 45லேருந்து 99 இரட்டை 100க்கு வந்தோம். ஸோ விச் இஸ் குட். ஆனா செகண்ட் பிளேஸ் ஹஸ் நத்திங். ஸோ போராது. அதுதான் நிதர்சனமான உண்மை. கட்சி தலைமையை போராது, தொண்டர்கள் போராது, எனக்கு போராது. நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கோம். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாக காமராஜர் சொன்ன போல இருக்கும் இந்த கட்சியில. இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்பாக வந்து ராகுல் காந்தி ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். 2026 காங்கிரஸ் திமுக கூட்டணி சேர்ந்தால் தேர்தல் சந்திக்க போகிறது, இதுல எந்த விதமான மாற்றம் அப்படின்னு ராகுல் காந்தி வெளிப்படையாக சொன்னதாக எனக்கு தெரியல. ஆமா ஆமா, ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார். அதன் பிறகுதான் வந்து ஐவர் குழு வந்து அமைக்கப்பட்டது. ஐவர் குழு அமைக்கப்பட்டது என்பது உண்மை. ஐவர் குழு வந்து திமுக கூட சென்று பேசினார்கள், பேச முயற்சித்தார்கள் என்பது உண்மை. அவர்கள் எவ்வாறு சென்றார்கள், யாரிடம் பேசினார்கள், என்ன நடந்தது என்பதை பல பத்திரிகைகளை வந்திருக்கிறது, அதுவும் உண்மை என்று நான் நினைக்கிறேன். ஆனா a person without no option finishes last. Nice guys finish last. நல்லவர்கள் கடைசியாக வருவார்கள். ஒரு கட்சிக்கு அது அழகல்ல. அதான் ராகுல் காந்தி இப்படிப்பட்ட அறிவிப்பை அறிவித்த பிறகு ஐவர் குழு வந்து அமைக்கப்பட்டது. ஐவர் குழு முதலமைச்சர் சந்திச்சு பேசினாங்க. அதே நெருக்கமாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தாவேக தலைவர் நடிகர் விஜய் சந்தித்த சந்திப்பு தான் இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. அவர் என்னன்னா ஒரு காங்கிரஸ் கட்சியும் தாவேக்கும் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு வந்து உருவாகி உள்ளது. இது எப்படின்னு தான் கேட்கிறேன். நான் வாய்ப்புகள் கடைசி காலம் வரைக்கும் இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இருக்கணும். ஆமா, நான் தொடர்ந்து இதான் சொல்லி வரேன். எனக்கு ஒன்றும் இல்லை, தயக்கமே இல்லை. அதாவது நாங்க பார்க்க வேண்டியது இன்னைக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க, எங்களுக்கு எது நல்லதுன்னு தான். முட்டாள்தனமாக இவர்களுக்கு எதிராக நாங்க வந்து ஒரு கூட்டணி வைக்கிறோம், அவர்களுக்கு எதிராக கூட்டணி அமைக்கிறோம் சொல்லிக்கிட்டு எங்க கட்சி கழுத தெரிஞ்சு கட்டெரும்பாயிடுச்சு. அதனால நிச்சயமா இதுல வெக்கப்பட வேண்டியதில்லை, வேதனைப்பட இல்லை, பெருமிதத்தோட தலையை நிமிர்ந்து சொல்லலாம். நாங்க எப்படி திமுக வந்து எல்லா ஆப்ஷனும் கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்க வந்து எப்படி எங்களுக்கு 40 குழந்தை இருந்தோம், ஒரு காலத்துல 60, ஒரு காலத்துல பாதிக்கு பாதி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 25 உட்காந்து முக்கிக்கிட்டு இருக்கோம். 2011 63 இடம். ஆமா, அது அதுக்கு 2021 25 இடம் தான் சொல்றேன். ஸோ கழுத தேஞ்சு கட்டெரும்பாயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்றோம்? முக்கிறோம். நாங்க தான் ஒன்றும் கேட்டா திமுகவை விட பெட்டர் ஸ்கோரிங் ரேட், ஹிட்டிங் ரேட் எங்களுக்கு போன 2021 தேர்தலில். ஏன்னா நாங்கள் 25ல் 18 ஒரு பாராளுமன்ற மன்றத்தில் அது முழுதாக ஜெயித்தோம். ஸோ அதை விட அதிக பர்சன்டேஜ் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்குச்சே என்ன தயக்கம் எங்களுக்கு? தமிழகத்தில் காங்கிரஸ் இருக்கின்ற கூட்டணி தான் வெல்லும், அதில் வந்து சந்தேகமே வேணும்.
இல்ல அதனால்தான் வந்து தாவேக காங்கிரஸ் கூட்டணி வைக்க விரும்புகிறதா? நிச்சயமாக. ம். அது ஒன்றும் சந்தேகம் என்ன? காங்கிரஸ் இல்லாத கூட்டணி வெல்லாதுங்க. அது எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும். 2016ல உங்களுக்கு வந்து அதிமுக தானே வின் பண்ணாங்க, காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கலையே. 16 2016 21 ஜெயிக்கலைங்க. யார் கூட இருந்தோம் 2016ல? 14 நீங்க திமுக கூட இருந்தீங்க. 2016 திமுக கூட இருந்தோம். அப்பதான் ஜெயலலிதாவுடைய இது இருந்தது. உண்மைதான். அது வந்து ஒரு வரலாற்றுல ஒரு தடவை நடக்கல. இன்றைய நிலையை பத்தி நான் பேசுகிறேன். காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணி வெற்றி பெறும். காங்கிரஸ் தாவேகா கூட சென்றால் எந்த அணியும் முழு மெஜாரிட்டி இருக்காது. ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைத்து தேர்தல் சந்தித்தா ஆட்சி கைப்பற்றக்கூடிய நிலை ஏற்படும். வாய்ப்பு இருக்கு. ஆனா நிச்சயமா திமுக தனித்து எங்களை விட்டு நின்றாலோ, அதிமுக அணி தனித்து நின்று தாவேகா காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இருந்தால் நிச்சயமாக எந்த அணியும் முழு மெஜாரிட்டி வராது. எந்த அணியும் முழு மெஜாரிட்டி வராது. நிச்சயமாக சொல்ல முடியும். அதிமுக முழு மெஜாரிட்டி வராது. வராது. தாவேகா காங்கிரஸும் முழு மெஜாரிட்டி வராது. வாய்ப்புகள் மற்றவைகளை விட பிரகாசமாக இருந்தாலும், அதாவது இந்த 3 அணியில முதல் அணியாக காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இருக்கும். நீங்க மறுபடியும் ஒண்ணு நீங்க கிட்ட பேச ஒண்ணு தெளிவாக்கணும். நீங்க வந்து அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்றது எங்கிட்ட பேச விட்டுருங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி தான். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தான். என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் தான் முதலிடம். அதனால எங்கிட்ட பேசிட்டே வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எங்கிட்ட பேசாதீங்க, காங்கிரஸ் தாவேகா அப்படின்னு பேசுங்க. ரைட்டா? ஸோ இதுதான் எங்களுக்கு ப்ராப்ளமே. எல்லாத்துலேயும் நாங்களே விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்கள் கட்சியை பற்றி உயர்ந்து பேசுறதோ பெருமையுடன் பேசுறதோ தலை நிமிர்ந்து பேசக்கூடிய தகுதியற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இதனால தான் தேய்ந்து போய் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எங்கள் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி 3 முனை போட்டி வந்தால் முதலிடத்தில் இருக்கும். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி நிச்சயமாக. ஆனா மெஜாரிட்டியான இடங்கள்ல வெற்றி பெற முடியாது. வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஆனால் கேரண்டியை நான் வந்து உங்ககிட்ட இப்ப மட்டும் இல்லை, எப்பயுமே நான் உங்ககிட்ட போய் சொல்றது இல்லை. தாவேகா கூட்டணியில மேலும் பல கட்சி இணையும் போது அது மாபெரும் வெற்றி அமையுமா? என்ன ஆகும்னு சொல்றேன். காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் பல கட்சிகள் திமுக கூட்டணியை விட்டு வெளிவர வாய்ப்பு உண்டு. பல கட்சிகள் அதிமுக கூட்டணியை விட்டு வெளிவர வாய்ப்புண்டு. அப்படி வந்தால் எங்களுடன் காங்கிரஸ் இருப்பதாலே தாவேகா கூட்டணிக்கு வருவார்கள். அதனால் அந்த கூட்டணி வெற்றி அடையும். ஒருவேளை இல்லை, கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேற வாய்ப்பு இருக்கின்றதா? அது வந்து காங்கிரஸ் தலைமை தான் முடியும் இப்ப செய்வேன். நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனா அந்த ஆப்ஷனை காங்கிரஸ் வச்சுக்கணும்னு நான் சொல்ல முடியும். காங்கிரஸ் கடைசி வரை அந்த ஆப்ஷனை வச்சுக்கிட்டு இருந்தாதான் எது அவர்களுக்கு நல்லதோ செய்ய முடியும். நம்ம மறுபடியும் பல முறை சொல்லியிருக்குங்க. நாங்க ஒண்ணு ஆளுங்கட்சியில இருக்கணும், இல்லை எதிர்கட்சியில இருக்கணும். ரெண்டும் கட்டானா இருக்கும். எப்படி கட்சி வளரும்? எவன் எங்க கூட வருவான்? நான் வந்து 35 வருடங்களுக்கு இந்த கட்சிக்கு வந்தேன். இப்ப வர இளைஞர்கள் எதுக்கு எங்க கட்சிக்கு வருவாங்க? இந்த கட்சியினுடைய கொள்கையை விட சிறப்பான கொள்கை எந்த கட்சிக்கும் கிடையாது. ஆனா இந்த கட்சி ஆட்சியை பிடிக்கணும் இல்ல, கொள்கையை வச்சுக்கிட்டு அதே வச்சுட்டு என்ன நல்ல சோறுன்னு வச்சுட்டு அதே அந்த காயத்தையா சாப்பிட முடியும்? கட்சி தலைவர்களுக்கு அதை பற்றிய ஒரு வெறி இல்லை. காங்கிரஸ் கட்சி உள்ள நிச்சயமா வந்து அவங்க ஜெயிச்சா போறோம்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன் அந்த வெறி இல்லாம போச்சு சார்? ஏன்னா மற்ற பாஜக ஒரு வெறித்தனம் இருக்கின்றது, திமுகவிலும் அந்த வெறித்தனம் நிச்சயமா இருக்கு. அது இல்லாதது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதாவது என்ன மாதிரி இருக்காங்கன்னு நினைச்சிங்களேன். எனக்கு ஏன் இந்த வெறி இல்லாம இந்த கட்சியில் உட்காந்துட்டு இருக்கேன்? அது மாதிரிதான். ஸோ ஐ திங்க் principled politics does not necessarily win. Politics with fire, அங்க போய் பிரின்சிபல் இருக்கணும், அது விட்டுறக்கூடாது. இல்லைன்னா மற்றவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். ஆனா சில நேரங்களில் சில விஷயங்களை நான் செய்யாம இருந்திருக்கிறேன். இது வந்து அசிங்கமா இருக்குமோ, தப்போ, அது மாதிரி என் கட்சியும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அந்த பிரவீன் சக்கரவர்த்தி விஜயோட சந்திப்பை வந்து செல்லு பரந்தைக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு கட்சியின் தலைவருக்கே தெரியாமல் இப்படி ஒரு சந்திப்பு, அதுல ஒன்றும் பெரிய தவறு இல்லைங்க. அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை. செல்வ பெருந்தகை இப்போ நான் எங்க கட்சியை பொறுத்த ஒரு மாவட்டத்துல திமுக இருக்குது. அந்த மாவட்டத்துல இன்னொருத்தர் பல பேரை வந்து அந்த மாவட்டத்தில் இணைக்கிறாங்க.
அந்த மாவட்ட தலைவருக்கு தெரிஞ்சா இணைக்கிறாங்க திமுகல? சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சுதான் சார் நினைக்கணும். நான் கேட்ட கேள்வி, திமுகவில் மற்ற கட்சிகளிலிருந்து வந்து ஆட்களை இணைக்கும் பொழுது அவர்கள் அந்த மாவட்ட தலைவர்களிடம் தெரிவித்து விட்டு இணைத்தார்களா? இல்லை, எல்லா நேரங்களிலும் இல்லை, எல்லா நேரங்களிலும் இல்லை. கட்சிக்கு தலைவர்களுக்கு தெரியும். எப்படி திமுகல ஒரு மாவட்டம் தான் காங்கிரஸ்ல தமிழகம் மாநிலம். இந்திய அளவில் ஏறக்குறைய 30க்கு மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கு. அதில் ஒன்று தமிழ்நாடு, அவ்வளவுதானே. எப்படி இங்கே இருக்க இல்லை? அதனால மற்ற இப்போ திமுக தலைவர்கள்ட்ட போய் கேள்வி கேட்க வேண்டியதானே, எப்படிங்க அந்த மாவட்டத்தில் தெரியாமல் பண்ணீங்கன்னு பண்ணுறாங்க. அதிமுகவில் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து சகஜம். காங்கிரஸுடைய மாநிலத்தை செல்வ பிறந்தைக்கு வெறித்தனம் இருக்கின்றதா இல்லையா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி வரணுன்ற வெறித்தனம் அவர் அந்த மாதிரி பேசலையே. அதுக்கு அது ப்ராப்ளம் என்னன்னாங்க, சிக்கன் ஆர் தி எக். உங்களை இழுத்து பிடிச்சிக்கிட்டு நீ வந்து அவங்க கூட இருக்கணும். கட்சியை வந்து விட்டுணும். அதாவது உன் வேலை வந்து இந்த இடத்துல கட்சியை வளர்க்குறது. தேர்தல் நேரத்தில் எந்த கூட்டணி நாங்களும் சேர்ந்து உங்களுடன் சேர்ந்து முடிவு பண்ணுறோம். பட் முடிவு தலைமை தான் செய்யும். ஆனால் தேர்தல் நேரங்களை தவிர மற்ற நேரங்களிலே ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் வைக்கணும். இத்தனை இடங்களை உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறணும். நீங்கள் வந்து தேர்தல்ங்கிறது ஒன்றும் மாநில சட்டசபை தேர்தல் மட்டுமே தேர்தல் இல்லை, மாநிலங்களவை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் மட்டுமே தேர்தல், உள்ளாட்சி தேர்தல். பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் இதை. நாங்கள் வந்து நான் பல நேரங்களில் நான் இருக்கச்சே ஆப்ரேஷன் 62-63 சொல்லிட்டு கிராமங்களில் கட்சி சார்பாக போட்டியிடுவேன். அப்போது 12,564 கிராமங்கள் தமிழகத்தில் இருக்கு. அதில் பெரும்பான்மையான கிராமங்களில் காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் தலைவராக வரணும் அப்படின்னு முயற்சி செய்யணும். அதுக்கு கூட்டணிகள்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதிலேருந்து உழைக்கணும். அதை எங்கே செய்கிறோம்? செய்யலையே. அன்று நான் சொன்னேன், அன்று நான் பல கிராமங்களுக்கு சென்று முயன்றேன். ஆனால் இதை ப்ராப்ளம் என்னன்னு, இந்த கட்சியில் அதை மாதிரி வேலை செய்கிறவங்கள தூக்கி விடுறதில்ல. ஆனால் இந்த கட்சி இப்படி தான் இருக்கும். கட்சி நிறைய உள்கட்சி புசலும் இருக்கின்றது. ஏம்மா திமுக இல்லையா, அதிமுக இல்லையா? அது மாதிரி எங்கள் கட்சியிலையும் இருக்குது. எங்கள் கட்சியை மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு அந்த திறமையும் இல்லைன்றது நான் சொல்லணும். எங்கள் கட்சியை வந்து இதை தலைவர்களை இதை பார்க்க சொல்லி இந்த மாதிரி ஆட்களை தூக்கி விட சொல்லணுன்ற எங்கள் கட்சி தலைவர்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு திறமை இல்லைன்றது தான், அதுவும் உண்மைதானே. ஸோ நீங்கள் சொன்னீங்க 35 ஆண்டுகால அனுபவத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றியே பெறலன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்து வெற்றி பெற வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம், ஆர்வம், அதுதான் கனவாக இருக்கின்றது. இப்போ 26 தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல்கள் தான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும். இப்போ காங்கிரஸ், தாவேகா, மற்ற கூட்டணி கட்சிகளோடு இணைந்து தேர்தல் சந்திப்பதற்கு செல்லு பெருந்தகை நடவடிக்கை எடுப்பாரா? அதை அகில இந்திய காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமா? நான் அகில இந்திய கட்சி ஏற்றுக்கொள்ளுமான்னு சொல்கிற நிலையில் நான் இல்லை. அவருடைய தொடர்பில் நான் இல்லை. இன்னும் தொடர்பில் இருந்த காலத்திலே என்னால் சொல்ல முடியாது. இப்போ நான் தொடர்பில் இல்லை. ஆனால் நான் ஒன்றை தெளிவாக சொல்ல முடியும். இன்று நான் அகில இந்திய தலைமையாகவும் தமிழக காங்கிரஸ் தலைவராகவும் முடிவெடுக்கும் நிலையிலே இருந்தால் நான் யார் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று சொல்கிறார்களோ அவர்கள் கூடவே கூட்டணி அமைப்பேன். அப்ப தாவேகா தான் இந்த சித்தாந்தத்தை முதலாக அரசியல்ல மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனால் திமுகவும் அதை மாற்ற வேண்டிய காலம் வர வேண்டி இருக்கலாம். இல்ல, திமுக வந்து இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி இருக்காங்க. நாங்க அவளை நாங்க உண்மையை கொண்டு வரோம், நீங்க அவளை கொண்டு வாருங்க, 2 பேரும் கலந்து ஊதி சாப்பிடலான்றதுல அவங்க செய்யறாங்க. அதை செய்ய விடுகிறோம் இல்லை. நான் சொன்ன அதே தான். எங்க கட்சி எனக்கு இது கொடுக்கல, ஆனா நான் ஒன்றும் வேற ஒன்றும் செய்யல. அதே தான் எங்க கட்சி அவங்க செய்யறாங்கன்னா அவங்கள குத்த சொல்லி பயன் இல்லை. என்னை எப்படி நான் வந்து எங்க கட்சியை வந்து நான் வளராம எனக்கு சீட்டு இருக்காம இருக்கிறது என் மேலதான் குற்றம் என்று நான் நினைக்கிறேன்றோம். அதே போல எங்கள் கட்சி இவ்வாறு செய்கிறது, மாற்று கட்சி திமுக இடம் கொடுக்கலன்னா குற்றம் அவர்கள் மேல இல்லை. ஏன்னா அவங்க கட்சியை வளர்க்கதான் அவங்க பார்ப்பாங்க. அதனால தான் பிஜேபி அவங்க வளர்க்குறது தப்பு இல்லைன்னு சொல்றேன். ஆனா எங்க கட்சி செய்யலை. அப்போ எங்க கட்சி மேலதான் நான் குற்றம் சொல்ல முடியும். அதை செய்கின்ற தலைமை இல்லை என்பதுதான் எனக்கு வருத்தம். உண்மையான தோல்வி காரணம் இதுதான். தோல்விக்கு காரணம் நாங்க தான். ஊர்ல இருக்கவங்களெல்லாம் பிளேம் பண்ணலாம். எனக்கு அந்த திறமை இல்லை, அவ்வளவுதான். எனக்கு எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய எம்எல்ஏ சீட்டு வாங்கக்கூடிய திறமையோ தகுதியோ இல்லை, வந்து அதற்கான என்னுடைய பிரின்சிபலை மாற்றிக்கொள்ளக்கூடிய இதுவோ எனக்கு இல்லை. அதனால தான் எனக்கு சீட்டு கிடைக்கல. எதை கொடுக்கணுமோ, எங்கே கொடுக்கணுமோ, எப்படி கொடுக்கணுமோ, யாரை பார்க்கணுமோ, யார் காலில் விழணுமோ அதை செய்து சீட்டு பெறக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. அதே போல் எங்கள் கட்சிக்கும்
ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்று கேட்டு பெறக்கூடிய திறமையோ தகுதியோ இல்லாததான் காரணம். இது திமுகவையோ அதிமுகவையோ மற்ற கட்சிகளையும் நான் குறை சொல்லலை. எங்கள் கட்சி தலைமைக்கு எங்களுக்கும் என்னை மாதிரி தொண்டர்களும் தான் இதற்கு காரணம். 26ல் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக். அதாவது அவர் என்னன்னா காங்கிரஸ் கட்சியை வைத்து திமுக வளர்ந்து விட்டது, அதே போல காங்கிரஸை வச்சு நாமும் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். காங்கிரஸ் கட்சி அந்த அந்த மாதிரியான ஒரு விருப்பம் இருக்கின்றதா? அதாவது தாவேக வச்சு காங்கிரஸ் வளர வேண்டும் அப்படின்னா செய்யணும், காங்கிரஸ் வளர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு செய்யணும். அந்த உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளம்னுவாங்க, அந்த எண்ணமே இல்லாத ஒரு கட்சியா இருக்கிறதா தான் இப்படி இருக்கும். 25 இடம் கொடுத்துருக்காங்க 2021ல். ஆனா இப்ப நீங்க கேட்பது 50, 60 கேட்குறீங்க. இந்த இடத்தை வந்து திமுக கொடுக்குமா இல்ல தாவேக கொடுக்குமா சார்? அதாவதுங்க, எவ்வளவு இடம் பெறுகிறது பெற வேண்டும் என்பது முக்கியம். ஆனா அவ்வளவு இடத்தை பற்றி எங்களை டிபெண்ட் பண்ணி திமுக இருக்குச்சேவே நாங்க ஆட்சியில் பங்கு பெறலையே. அதை விட முட்டாள்தனம், வரலாற்று பிழை இது. அதற்கு காரணம் எங்கள் கட்சியின் டெல்லி தலைமையும் இங்க இருந்த எம்எல்ஏக்களும் தான். இங்க இருந்த எம்எல்ஏக்களுக்கு ஒருத்தர் 2 பேர் அதிகாரத்தில் பங்கு அதில் இது பண்ணுறதை விட ஒரு 5, 20, ஐ திங்க் அந்த காலத்தில் 40+ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் என்னென்னா, நம்மள 5 பேர் வந்தான். இந்த எங்கள் ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி தான் எல்லா தவளையும் மற்ற தவளை இது. அதனால் அவன் 5 பேர் அமைச்சராய் நம்ம வந்து எம்எல்ஏவாக இருக்கிறத விட, நம்ம கட்சி வளர்றதை விட, எனக்கு அன்றைக்கி வேலைகளை அவங்க முடிச்சு கொடுத்து எனக்கு வேண்டுமான செயல்களை செய்து கொடுத்து விட்டார்கள். டெல்லி தலைமைக்கும் வேண்டுமான செயல்களை செய்து கொடுத்து விட்டார்கள். முடிஞ்சு போச்சு கதை. அப்போ எப்படி கட்சி வளரும்? அப்போ நிச்சயமா இந்திய தலைமைக்கும் இதில் பொறுப்பு நம்ம சொல்ல, நான் சொல்றேனே, அது ஒன்றும் நான் மறுக்கலையே. இந்திய தலைமைக்கு இது பெரிய பொறுப்பு உண்டு. த பக் ஸ்டாப்ஸ் தேர். நாங்கள்லாம் வந்து ஒரு இதுதானே. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் தான் இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கின்றது. மற்ற மாநிலங்களில் இவ்வளவு நாள் ஆட்சியில் இல்லாத பொழுதும் தமிழகத்திலே காங்கிரஸ் வலுவாக இருக்கிறது. காங்கிரஸிற்கு என்று ஒரு ஓட் பேங்க் இருக்கின்றதுல சந்தேகமே வேணாம். ஓட் பேங்க் இருக்கின்றது தான், நிச்சயமா. அதை பயன்படுத்தி எப்படி வெற்றி இல்ல என்னன்னா, காங்கிரஸ் ஓட் பேங்க் வில் கோ வே பிகாஸ் இந்த காங்கிரஸ் ஓட் பேங்க்ன்றது இப்போ என் வீடு பேர் இந்தியா. இந்த நாட்டையும் தமிழகத்தையும் நேசிக்கின்ற ஒரு கும்பல் இருக்கு. சில பேர் தமிழகம் மட்டுமேன்னுவாங்க, சில பேர் வந்து நாடு மட்டுமேன்னுவாங்க. காங்கிரஸை பொறுத்தவரை 2 கண்கள், தமிழகமும் தேசியமும் எங்கள் 2 கண்கள். அதற்கென்று தமிழகத்திலே ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு. இப்போ அந்த ஓட் பேங்க் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் ப்ராப்ளம். இப்போ வந்து தமிழ்நாட்டு அரசியலில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி தாவேக கூட்டணி அமைந்தா காங்கிரஸ் வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமா இருக்கின்றது, நிச்சயமா இருக்கு, சந்தேகமே இல்லை. ஆனால் இதை முடிவெடுக்க வேண்டியது மாநில தலைமை, அகில தலைமை. முடிவெடுப்பது அகில இந்திய தலைமை. மாநில தலைமை அதற்கு வந்து அகில இந்திய தலைமைக்கு அந்த தைரியத்தை கொடுக்கணும். கரெக்டாக சொல்லிட்டீங்க. அந்த தைரியத்தை கொடுக்கணும். அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய அளவு இந்த எம்எல்ஏக்களும் மாநில தலைமையும் இருக்கான்றது எனக்கு தெரியல. அந்த டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல செல்வ பெருந்தை இருக்கிறாரா? கடினமான இது. ஏன்னா அவருக்கு இருக்கிற ப்ரெஷர் எனக்கு தெரியாது. நான் அவர் இடத்துல இருந்தால் என்ன செய்வேன்னு சொல்ல முடியாது. நான் அவர் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக கடந்த காலத்திலே இதை முயற்சி பண்ணியிருப்பேன். அதாவது ரொம்ப புகழ வேணாங்க, ஆளுங்கட்சி அவங்கள பார்த்துக்குவாங்க. உங்கள் வேலை ஆளுங்கட்சியில் குறைகளை கலைஞரே சொல்லியிருக்காரு, தட்டி கேளுங்க இல்லை குட்டி கேளுங்கன்னு. முதல்ல தட்டி கேட்கணும், இல்லைன்னா கொஞ்சம் குட்டி தான் கேட்கணும், தப்பு இல்லை. அதை செய்ய தவறி விட்டதால் தான் காங்கிரஸ் இப்படி இருக்கு. செல்வ பெருந்தகை இன்றைக்கு அவர் தான் தலைமை. ஆனா செல்வ பெருந்தகை மட்டும் குற்றம் சொல்ல முடியுமா? நாங்க எல்லா இல்லைங்க. இன்னைக்கு அழகிரி கேட்கிறாரு, அவருக்கு என்ன பண்ணாரு? The problem is consistently, maybe that's a message they are getting it from இது. இங்க என்னன்னா உடனே என்ன பண்ணுவான் பாருங்க, நமக்கு இங்க வர சீட்டும் போயிடும் சொல்லிட்டு டெல்லியில கம்ப்ளைண்ட் பண்ணுவான். கம்ப்ளைண்ட் பண்றோம், பண்ணிட்டு தான் இருக்க போறோம். நீங்க கட்சியை வளர்க்குற வேலையை பாருங்க. எல்லா கட்சியிலையும் இது இருக்கு. இதையும் மீறி தான் நீங்க வளர்த்தானோ. அதற்கு தகுதியான ஆட்கள் நீங்க கொண்டு வரணும். என்ன வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமை. ஒரு தடவை தானே இருக்க போறீங்க தலைமையை, அடிச்சு பேசி போயிட்டு போக வேண்டியதானே. அதை செய்யக்கூடிய திறமையுள்ள தலைவர்களை டெல்லி கொண்டு வரதில்லைன்றது டெல்லியோட பொறுப்பும் கூட. இப்போ தாவேக தலைவர் நடிகர் விஜய் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்பை நீங்க வரவேற்கிறீங்க? நிச்சயமா, அது ஒன்றும் சந்தேகம் வேணாம். அது எந்த விதத்தில் சந்தேகிச்சாருலாம் எனக்கு தெரியாது. அது வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பேசினால் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் தெளிவான இதில் போகிறது அப்படின்னு நான் நினைப்பேன்.
தமிழ்நாட்டில் கூட்டணி மாற்றம் ஏற்பட வேண்டும், ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது உங்களுடைய கூட்டணி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நீங்க என் வாயில போட்டுருங்க. காங்கிரசிற்கு ஆட்சியில் பங்கு தருகின்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இது. அப்பனா கூட்டணி மாற வேண்டும். ஏன் கூட்டணி மாற வேண்டும்? தாவேக்கல வரணும். ஏன் கூட்டணி மாற வேண்டும்? கொடுக்க மாட்டாங்களா சார்? அப்படின்னு நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? அதை நெகோசியேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் அங்க இருக்கணும். நானா இருந்தா நான் நிச்சயமா சொல்லுவேன், என்ன நாங்க போனா 20லேருந்து 0 வருங்க, நான் தனியே போறேன்னு வச்சுங்க, எனக்கு சீட்டு கிடைக்காது, அவ்வளவுதானே. திமுக ஆட்சி பிடிக்க முடியாதுல்ல. இப்ப யாருக்கு இழப்பு ஜாஸ்தி, எனக்கா அவங்களுக்கா? திமுகவுக்கு. அவ்வளவுதான். அதை பேச வேண்டியதானே. இதுல என்ன ஒளிவு மறைவு இருக்கு? தைரியமா பேச அடிச்சு பேச வேண்டியதான். இருந்தா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, வேணா நீங்க சொல்ல முடியாது. இப்போ நீங்க வந்து we are ready to accept. ஸ்டாலின் நல்ல ஆட்சி கொடுக்குறாருன்னு எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பெரிய குறைகள் எல்லா ஆட்சியிலையும் இருக்கு, இந்த ஆட்சியிலையும் குறைகள் இருக்கு. ஆனால் நாங்க ஏன் அவங்களுக்கு வந்து இது என்ன ஷூரிட்டி கையெழுத்து போட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம்? எங்க தொண்டரை என்ன மதிக்கிறீங்க? எங்க எம்எல்ஏக்களே மதிக்கலையே, ஏன் எங்க செல்வ பிறந்தையே மதிக்கலையே, எம்பிஸே மதிக்கலையே, அப்புறம் என்ன? அப்ப என்ன அப்படி என்னங்க உங்களுக்கு வேண்டி இருந்தது? அதுதான் விஷயம். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.